ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மலைசாமியிடம் கேட்கலாம். வணக்கம் மலைசாமி, தேனியில் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் அங்கு சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. தேனியில் பொதுவாக எத்தகைய வானிலை நிலவி வருகிறது? சுற்றுலா பயணிகள் இந்த தடை விதிப்பு குறித்து என்ன சொல்கிறார்கள்? வணக்கம் கனகதாரா. தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் சுருளி அருவி அமைந்துள்ளது. தென் மாவட்டத்தில் சிறந்த ஆன்மீக தலமாகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாகவும் உள்ள இந்த அருவிக்கு நாள்தோறும் வெளி மாநிலம் மற்றும் மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வந்து அருவியில் குளித்துவிட்டு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வது வழக்கம். மேலும் இந்த அருவிக்கு வரும் நீரானது மலைப்பகுதியில் உள்ள வனப்பகுதியில் பயணித்து வருவதால் அரிய வகை மூலிகை செடிகளை கடந்து தொட்டு வருவதாகவும் அதனால் மருத்துவம் கொண்ட மூலிகை நீராகவும் கருதப்படுகிறது. இதன் காரணமாக சுருளி அருவியில் குளிப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி முதல் சுருளி அருவி நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, தூவானமனை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் அருவிக்கு வரும் ஆற்றுப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 5 தினங்களாகவே பொதுமக்களின் நலன் கருதி சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்திருந்தனர். நேற்று காலை அருவியில் பொதுமக்கள் குளிக்கும் அளவிற்கு நீர்வரத்து சீரானதால் காலை முதல் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்திருந்தனர். அதன் பின்னர் பிற்பகலில் மீண்டும் மழைப்பொழிவு ஏற்பட்டு அருவியின் நீர்பிடிப்பு பகுதியில் மழைப்பொழிவு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்திருந்தனர். இந்நிலையில் இன்றும் தொடர்ந்து அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிகாலை முதல் தொடர் மழை பெய்து வருவதுடன் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதன் காரணமாக பொதுமக்கள் குளிப்பதற்கு வனத்துறையினர் இன்றும் தொடர் தடை விதித்துள்ளனர். மேலும் நீர்வரத்து சீராகும் வரை அருவியில் குளிக்க தொடர் தடை நீடித்து வரும் என வனத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மலைசாமி.